மெயின் ரோட்டில் நிறைய ஃபுட் ட்ரக்காக நின்றுச்சு. நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கிக்கிட்டு போனாங்க. வாங்கி அங்கேயே நின்று சாப்பிட்றாங்க, வாங்கிக்கிட்டு போகிறாங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வேன்கூவர் டவுன் டவுனில் மெயின் இடத்துல இவ்வளோ கடைகள் போட்டிருக்கிறாங்க, ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போட்டிருக்கிறாங்க, காய்கறி விற்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க, சாப்பாடு விற்கிறாங்க. அவ்வளோ பேரும் ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பெரிய பெரிய பில்டிங் இருக்கிற இடம், பெரிய பெரிய ஆஃபீஸ் பில்டிங் இருக்கிற இடம், 40-50 ஃப்ளோருக்கு இருக்கிற அந்த பில்டிங்லேருந்து இறங்கி வந்து சாப்பிட்றாங்க. ராயல் பேங்க்கு, டிடி அமெரிட்ரேட் பேங்க்கு, சிப்கோ பேங்க்கு, கெனடியன் வெஸ்ட் பேங்க்கு, கோஸ்ட் கேபிட்டல்னு எல்லா இடத்துலேருந்தும் சிம்பிளாக வந்து சாப்பிட்றாங்க. எனக்கு அங்கே சாப்பிட்ணுன்னு தான் ஆசை. பசங்க தனியாக போயிட்டாங்க. சுதா பியூர் வெஜிடேரியங்கிறனால இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போகணுன்ட்டாங்க. உடனே கூகுளில் சர்ச் பண்ணி சக்கரான்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சேன். இடம் சின்னதாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. 3/4 மைல் அங்கேருந்து நடந்தே போனோம். நடராஜா சர்வீஸில் போனதுனாலே என்னவோ தெரியல, அங்கே நடராஜர் சிலையையும் பார்த்தோம். அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. கனடாவில் வேன்கூவரில் நாங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக போய் சாப்பிட்டது புதுமையாக இருந்துச்சு.